இடவளம் நேயர்களுக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி தொகுதியோட நிலவரத்தை பார்க்கலாம். இங்கே வந்து 957 சாம்பிள்ஸ், அதில் வந்து 936 தான் வேலிட் அப்படின்னு காட்டுறாங்க. ஹிந்துஸ் வந்து 859 பேர், கிறிஸ்தவர்கள் 19, முஸ்லீம்கள் 57, இதை போல் இந்த மதத்துலையுமே சேராதவங்க 1, மேல்ஸ் ஆண்கள் 474, பெண்கள் 459, மூன்றாம் பாலினத்தோர் 3, 18லேருந்து 19 வயசு இருக்க முதல் முறை வாக்காளர்கள் 241, 20லேருந்து 30 205, 30லேருந்து 50 254, 50 வயசுக்கும் மேற்பட்டவங்க 236 பேர். அதுக்கப்புறம் படித்தவங்கன்ற கேட்டகரியில் 592, படிக்காதவர்கள் 344. எந்தெந்த சமூகத்திலேருந்து நம்ம சாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். வன்னியர்கள் 215 பேர், ஒக்கலிகா சமூகத்திலேருந்து 126 பேர், நாயுடு சமூகத்திலேருந்து 122, பறைய சமூகத்திலேருந்து 112 பேரும், அண்ட் ரெட்டியார் சமூகத்திலேருந்து 75, வெள்ளாள கவுண்டர்லேருந்து 74 பேர் வந்து நம்மளோட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் பல 212. அண்ட் கிருஷ்ணகிரியில் எந்தெந்த கட்சி சார்பாக வந்து இங்கே கருத்துக்கள் வந்துருக்குன்னா, திமுகலேருந்து 240 பேர், அஇஅதிமுகலேருந்து 233, காங்கிரஸ்லேருந்து 34, பாஜகலேருந்து 51 பேரும், அமமுகலேருந்து 7 பேர், நாம் தமிழர் கட்சியிலேருந்து 23 பேரும், நியூட்ரல் நில் அப்படிங்கிற கேட்டகரியில் 348 பேர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியை எப்படி ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், மிகவும் மோசம்னு 29.82% பேரும், மோசம்னு 25.64% பேரும், சுமார் அப்படின்னு 17.52% பேரும், சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு 16.79% பேரும் வந்து தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் பாஜக அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, மிகவும் மோசம்னு 28.99% பேரும், மோசம்னு 26.81% பேரும், சுமார்னு 15.80% பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு 12.35% பேர் வந்து தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணகிரி மக்கள் யாரை வந்து பிரதமர் வேட்பாளராக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், ராகுல் காந்திக்கு 58% பேரும், எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு 4.19% பேரும், நரேந்திர மோடி அவர்களுக்கு 34.17% பேரும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2.18% பேரும் தங்களோட பிரதமர் வேட்பாளராக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆக்டர் விஜய் தொடங்கியிருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களோட ஓட்டு உண்டா 2026 வரப்போகிற தேர்தலில் அப்படின்னு கேட்டால் வந்து இல்லை, ஓட்டு இல்லைன்னு 75.57% பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஓட்டு போடுவோன்னு 4.73% பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு 9.10% பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் 2019 உங்களுடைய ஓட்டு யாருக்கு இருந்ததுன்னு கேட்டால், திமுக கூட்டணிக்கு 53.74% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அஇஅதிமுக கூட்டணிக்கு 39.85% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 1.66% பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த பார்ட்டிக்கு நாளானைக்கு நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால், திமுக கூட்டணிக்கு 42% பேரும், அஇஅதிமுக கூட்டணிக்கு 38% பேரும், பாஜக கூட்டணிக்கு 10.37% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.54% பேர் ஓட் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக கிருஷ்ணகிரியில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். திமுக கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 56% பேர் தள்ளி அப்படிங்கிற தொகுதியில் வந்து வாக்குகள் வந்து கிடைக்குது. அண்ட் 46.16% ஊத்தங்கரையில் வந்து அஇஅதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாஜக வந்து அதிகபட்சமாக 16% ஊத்தங்கரையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அதிகப்படியாக எங்கே வாக்குகள் விழும் அப்படின்னு நம்மளோட ஸ்டாட்ஸில் பார்க்குறப்போ 4.49% ஊத்தங்கரையில் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்ஸாக திமுக கூட்டணிக்கு 43.3%, அதிமுக கூட்டணிக்கு 38.98%, பாஜக கூட்டணிக்கு 11.58%, நாம் தமிழர் கட்சிக்கு 3.66% வாக்குகள் விழும் அப்படின்னு நம்ம ஸ்டாட் சொல்லுது. ஸோ கிருஷ்ணகிரியில் க்ளீனாக வந்து திமுக வின் பண்ணுவாங்களா ஹரிஷ்? கண்டிப்பாக திமுகக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள் பாமகவுக்கு போகாமல் திமுக மாறி மாறி போகுது. ஸோ அதனால் திமுக வந்து இங்கே ஒரு எஜ் இருக்கிறாங்க. திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே வந்து ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி.